ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்க்யூ கால் வந்திருந்தது. வீட்டுக்குள்ளே ஒரு நாகப்பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு பார்க்க சொல்ல என்னாச்சுன்னா, பாம்பு வந்திருக்கு. இவங்கள பார்த்து பயந்துட்டு அந்த சின்னதாக கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார ஓரத்தில் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை வெளியே வர வைக்கிறதுக்கு இவங்க தண்ணிலாம் ஊற்றி பார்த்துருக்காங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பாம்பு வரலன்னு தெரிஞ்ச உடனே தான் பார்த்தீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாம்புங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து பயந்துடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சா போதும், அந்த கேப்புக்குள்ளே போயிட்டு பதுங்கிடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே போய் பதுங்கி இருந்தது. நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உடச்சி எடுத்து அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஸ்பெக்டிகல்டு கோப்ரா, தமிழில் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு வெனமஸ் ஸ்னேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை எடுத்துன்னு போய்ட்டு நம்ம அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில் காலன்றதால எல்லா பாம்புங்களும் வீட்டுக்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வெளியே வர மாதிரி இந்த தண்ணி போகிறதுக்குலாம் வச்சுருப்பீங்களா, சின்ன சின்ன கேப்பு ஹோல்ஸ் இருந்தால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அடைச்சி வைங்க.